ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்மணி அன்புடா அப்படிங்கிறதோட இப்போ பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நேற்று வந்து வெண்ணிலா வந்து அன்புக்கிட்ட வந்து காதலிச்ச விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் கரெக்டாக வெண்ணிலா ரூமில் நிற்க வச்சுட்டு 2 பேரும் அரை மணி நேரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அன்புக்காக அறிவு இருக்கணும். அன்பும் வெண்ணிலா வந்து பேச பேச அன்பு வந்து நின்று பக்கத்துலேயே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியல. வேண்டாம் அப்படின்னா விலகி போகாமல் லேப்டாப் இருக்குது. அரை மணி நேரமாக கண்மணி ரூமில் வெயிட் பண்ணி வச்சுருக்கோமேங்கிற நினைப்பே இல்லை. அந்த சமயம் வெண்ணிலா இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நேரம் பார்க்க வராங்க. பார்க்க வந்ததுக்கு தெரியுங்க, வெண்ணிலா சொன்ன கதையை ஃபுல்லாகவே வந்து கேட்டுட்டாங்க. பழைய கதை எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அப்படியே கதறி அழுறாங்க. உடனே அன்பு வந்து திரும்பி பார்க்குறாரு. கண்மணி அப்படிங்கிறாரு. உடனே ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனே நான் கேட்டதுக்கு மட்டும் பை சொல்லுங்கள், நீங்கள் அவளை காதலிச்சிட. ஆமாம், நான் காதலிச்சேன்னு சொல்லிடுறாரு. அப்போ அவள் கூட வாழ்ந்துக்கங்க, நான் தான் உங்களுக்கு இடைஞ்சலாக வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா வந்து ஓடி வர்றாரு. வெண்ணிலா வந்து ஓடி வராளா, உன்னை ஃப்ரெண்டுன்னு நினச்ச மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்காக நான் தியாகம் பண்ணேன், நீ எங்கே தியாகம் பண்ண, எனக்காக நீ என்ன தியாகம் பண்ணின பெருசாக. நீ வந்து இவர் வந்து அன்பு வந்து காதலை சொல்லும்போது நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தினேஷை காதலிச்சு, அதனால் தினேஷ் கூட தான் வாழணும் முடிவு பண்ண. இதுக்கு பேர் தியாகம் கிடையாது, சுயநலம். உனக்கு அன்போட தினேஷ் தான் முக்கியமாக இருந்தது, அதனால் அன்பு வேண்டான்னு சொல்லிட்டு நீ தினேஷை வச்சுருந்த. தினேஷ் வந்து ஒரு பொல்லாதவர் தெரிஞ்சதுக்கப்புறம் அன்பு தான் உன்னை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வந்து அதுக்குள்ளே அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ இவரே நல்லவராக இருக்கணும் அப்படின்னு உனக்கு தோணியிருக்கு. இதுக்கு பேர் தியாகம் கிடையாதுன்னு மூஞ்சி அடிச்சாப்புல சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் நான் இந்த ஆள் இங்கே இருக்க நான் விரும்பலை அப்படி சொல்லி சூட்கேஸ் எடுத்துகிட்டு போயிடறாங்க. எங்கிட்ட எவ்வளோ பெரிய உண்மையை நீங்கள் மறைச்சிட்டீங்க. இல்லை, நான் லேப்டாப்பில் ஏற்கனவே போட்டிருந்தேன், லேப்டாப்பை காட்ட வராரு. அதுக்குள்ளே வெண்ணிலா ஏற்கனவே அதை டெலிட் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன செய்து தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, வெண்ணிலா டெலிட் பண்ணிட்டான்னு சொல்லவும் முடியல. உடனே வந்து சூட்கேஸ் எடுத்து வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இன்றைக்கி தான் வந்து காட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல போகிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வெண்ணிலாவை அடித்து வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் சொல்கிறாருல, நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மேலே உயிராக வச்சுருக்கேன் எல்லாம் சொல்ல போகிறாரு. இதுக்கப்புறம் வெண்ணிலா வீட்டை விட்டு எப்படி வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னா கதை. இப்போ இந்த கதை வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னுமே வந்து வெண்ணிலா வந்து கேட்க போகிறாங்க, நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து விரட்டி போகிறாங்க. நீ சொல்கிறது தியாகம் கிடையாது, அவர் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து நீ ஒருவேளை அன்றைக்கி காதலை அவர் ஏற்றுருந்தா நீ சொல்லலாம், ஆனால் அவர் நீ காதலை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லிட்ட. நீ தினேஷ் தான் வேணும்னா அவங்க கூட போய் 2 மாதம் போய் இருந்திருக்க. நீ அவன் கெட்டவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்போ வந்து இவர் கல்யாணம் ஆனவுடனே இவர் தான் வேணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. இவர் வந்து உன்னை மறந்துட்டார், கல்யாணம் ஆனவுடனே என்னத்தான் வந்து அவர் காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வளைச்சி வந்து இன்னுமே வெண்ணிலாவும் கண்மணிக்கும் மிகப்பெரிய ஒரு போர் வந்து சண்டை வந்து நடக்க போகுது. ஏன்னா வெண்ணிலா வந்து நான் முடியாத அன்பு விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து என் புருஷன் நான் விடமாட்டேங்கிறாங்க. அன்பு சப்போர்ட்டோட வெண்ணிலாவை எப்படி விரட்டி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இனிமேல் தான் வந்து கதையில் சூடு பிடிக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு சமையலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிடிச்ச சாதம் தக்காளி சாதம். அதுக்கு நல்ல தக்காளியை கட் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே இந்தமாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயை காய வச்சு கடுகு உளுத்தம்பருப்புலாம் வந்து போட்டுட்டு இது எல்லாத்தையும் வதக்கலாம். அதுக்குள்ளே குக்கரில் சாதம் நல்லா உதிராக வடித்து வச்சுருங்க. தக்காளி சாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கர்லேயே போட்டு பண்ணுவாங்க, அது வந்து அந்தளவு சுவையாக வந்து இருக்காது. ஆனால் இது வந்து எண்ணெய் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் நம்ம சாதம் எவ்வளோ வேணுமோ அதை மேலே உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது வந்து நல்லா சுவையாக இருக்கும். அதோடு இதான் வந்து நல்லாயிருக்கும். நான்லாம் இப்படி தான் வந்து பண்ணுவேன். குக்கரில் போட்டு பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. கடுகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி சாதம் தனியாக வடிச்சிட்டு இதை வந்து போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே வந்து பார்த்து தண்ணியில் வேக வச்சு போடேன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.